Hello guys, welcome back. This is part number 2 on module number 17, electrostatic potential and capacitance. In the last video, part 1 ன்னு போட்டிருக்கோம். அதில் electrostatic potential பற்றியும் அதோட dipole conditions, அதோட concept, அதோட derivations, formula எங்கேருந்து எப்படி generate ஆச்சுங்கிற விஷயங்களை சொன்னோம். அதே போல் இந்த வீடியோவில் energy and capacitance பற்றி பார்க்க போகிறோம். capacitance ஓட various arrangements பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்சால் ஒரு part அல்லது it can be go to another part போகிறது இது டைமை பொறுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். So our usual disclaimer, inquiry form description box la irukku, தேவைப்பட்டுச்சுனா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்க friends and family க்கு share பண்ணுங்க என்பதை கேட்டுக்கொண்டு வீடியோக்குள் போலாம். Continue with potential energy of a system of charges. Potential energy ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். U which is equal to K into Q into Q, அதாவது Q1 Q2 divided by R அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துருக்கோம். இது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்ங்கிறது அது இருக்கக்கூடிய எனர்ஜியை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாகவே இருக்கட்டுமே. ஸோ 3 சார்ஜஸ் 1 by 1 நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே இட் கம்ஸ் அண்டர் ஈக்கி பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துடுது. ஸோ ஈக்கி பொட்டன்ஷியலாக எடுத்து லீனியர் சர்ஃபேஸாக இருக்கும் அல்லது லேமினார் சர்ஃபேஸாக இருக்கும். அது என்ன லேமினார் சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது அது ஒரு சாலிடாக இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள் என்பது இதே அளவிலான இன்னொரு ட்ரையாங்கிளை போய் ஜாயின் பண்ணும்போது ட்ரையாங்குலர் ப்ரிசம், அதை ஒரு சாலிடுன்னு சொல்லலாம். அல்லது ஒரு ட்ரையாங்கிள் ஒரு மையப்புள்ளியை நோக்கி இணையும் போது அதற்கு நம்ம பிரமிட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லலாம். அது சாலிட் அப்படின்னு தெரிவிக்கப்படக்கூடியது. அதுவே 3 பாயிண்ட் சார்ஜஸை லைன் மூலமாக இணைத்து மினிமம் நம்பர் ஆஃப் திக்னஸில் இருக்கும்போது அதை லேமினார் சர்ஃபேஸ் அல்லது பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் சர்ஃபேஸ் இருக்கும்போது இதே ஃபார்முலா தான் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். 1/4πε0 Q1 Q2 divided by R12 அப்படிங்கிறது ஃபார் திஸ் வே 1லேருந்து 2க்கு. அதுவே 1லேருந்து 3 அப்படின்னு நம்ம சொல்லும்போது Q1 Q3 divided by R13. லைக்வைஸ் இங்கே இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை இணைக்கும் போது Q3 Q2 divided by R23. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது Q1 Q2க்கு அதோட டிஸ்டன்ஸ், Q1 Q3 அதோட டிஸ்டன்ஸ், Q2 Q3 அதோட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். பட் தி வேல்யூ ஆஃப் K will never change. K-உடைய வேல்யூ 9 × 10⁻⁹ அப்படிங்கக்கூடிய அந்த வேல்யூ எந்த வகையிலும் சேஞ்ச் ஆகாது. அதனோட யூனிட் நியூட்டன் கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த விஷயமும் மாறப்போகிறது கிடையாது. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான். ஏன்னா சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஒருவேளை இதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸுங்கிறது சார்ஜஸோட டேட்டா எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே +6னா அதை +6 தான் இருக்கணும், இங்கே -4 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா -4 தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதோட மேக்னிடியூட் டைரக்ஷனை பொறுத்த மட்டும் அதை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம அப்படியே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்ம சம்மை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அதை ரிசால்வ் பண்ணும்போது நம்மளோட அந்த ஐடியாஸ், ஏன்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ங்கிறது ஆட் பண்ணும்போது இந்த ஃபேஸஸில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த Q2 × Q3 அப்படிங்கிற வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சிங்கிள் சிஸ்டமாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சார்ஜு, அந்த சார்ஜுக்கும் இன்னொரு சார்ஜுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லும்போது Q1 Q2 மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல கூட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சில நேரம் இங்கே +2 இங்கே -2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வரும்போது நம்ம யூஸ்வலாகவே அதோட பாசிட்டிவ் சார்ஜான அந்த 2ங்கிறத மட்டும்தான் நம்ம எடுப்போம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா நெகட்டிவ் எடுக்கலை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய மதிப்புங்கிறது 2. பாசிட்டிவாக நெகட்டிவாக சூஸ் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவ் சார்ஜை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டரில் ஒரு சிங்கிள் சார்ஜ் சிங்கிள் சிஸ்டம் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது வரும். மல்டிபிள் சிஸ்டத்தில் அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் மே பி மைனஸ், அது மைனஸோட வேல்யூவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத இதோட இண்டிகேஷனாக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? The next topic we are going to see is potential energy in an electric field. இதை பேஸ் பண்ணும்போது சிங்கிள் சார்ஜ் மல்டிபிள் சார்ஜஸ் வரும். யூஸ்வலாகவே இந்த சார்ஜ்லேருந்து Qவோட யூனிட், அதாவது கூலும்னு சொல்கிறோம்ல, சார்ஜோட யூனிட் கூலும். இந்த கூலும்லேருந்து நம்ம ஜூலுக்கான கன்வர்ஷனை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். எதுக்காக இதை நம்ம ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜாக அதை நம்ம மாற்றும் போது சார்ஜையும் வோல்டேஜையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் ஜூல். ஸோ இந்த கூலும் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கூலும் which is equal to 1 ஆம்பியர் செகண்டுங்கிறதும் 1 வோல்ட் அப்படிங்கிறது, ஏன்னா அதோட தான் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ 1 வோல்ட் இஸ் நத்திங் பட் வாட் பர் ஆம்பியர். இப்படி எடுக்கும்போதே வாட்டில் ஆம்பியர் கட் ஆகுது. ஸோ வாட் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் செகண்ட். இந்த ஜூலும் கட் ஆகும்போது இட் வில் பிகம் 1 ஜூல். ஸோ இதை எனர்ஜியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்ஜையும் வோல்டேஜை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு எனர்ஜியோட வேல்யூ கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்டரில் U = K × Q1 Q2 divided by Rங்கிற ஃபார்முலாவும் ஒரு சிங்கிள் சார்ஜை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த சிங்கிள் சார்ஜோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் இந்த வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும்
இரண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது இதோட ஆர்டர். ஸோ இது இன்னொரு ஸ்டெஃபாக கூட நீங்கள் சொல்லலாம். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த K இன்ட்டு Q டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்கிறதே வோல்டேஜ் தான். அதோட இன்னொரு Q மல்டிப்ளை பண்ணுறோம், விச் இஸ் நத்திங் பட் V இன்ட்டு Q அல்லது டெல்டா V இன்ட்டு Q அப்படிங்கிற மாதிரி ஆர்டரில் நீங்கள் கொண்டு வந்தாலும் உங்களுக்கான ஆன்சர் வில் பி அவைலபிள் இன் ஜூல் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். இது தவிர முக்கியமான ஒரு எனர்ஜி கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் டேக்கிங் ஒன் சார்ஜ், நம்ம லீனியராக சொல்லும்போது ஒன் சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் 1.6 into 10 to the power of minus 19 கூலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதுலேருந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜூல் விச் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான் வோல்ட். அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதோட 1 வோல்ட்டை மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ 1 வோல்ட்டுங்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் 1.6 into 10 to the power of minus 19 எலக்ட்ரான் வோல்ட் அல்லது ஜூல். இப்போது அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டு, மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு, அதுக்கப்புறம் ஜிகா எலக்ட்ரான் வோல்ட்டு, அடுத்து டெரா எலக்ட்ரான் வோல்ட், இப்படி ஒவ்வொரு டேர்மிங்ஸும் நமக்கு காயினில் வரும். கொஸ்டினில் கேட்பாங்க கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டு, மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதற்கான கன்வர்ஷன் எப்படி பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் விச் இஸ் நத்திங் பட் 10 to the power of 3 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது ஆல்ரெடி என்ன இருக்குது, 10 to the power of 1.6 into 10 to the power of minus 19 ஜூல்ஸ் அப்படின்னு இருக்கா. அதாவது ஒரு 10 power 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1.6 into 10 to the power of minus 16 ஜூல்ஸ் அல்லது எலக்ட்ரான் வோல்ட் இப்படின்னு ஆர்டராக தான். இதுவே 10 power 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மில்லியன் ஆகும், 10 power 9 மல்டிப்ளை பண்ண ஜிகாவாகும், 10 power 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டெராவாகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜூலோட வேல்யூ குறையும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இப்போ முக்கியம் கிடையாது. ஏன்னா இது எதுக்காக சொல்ல வரோன்னா, சில சமயங்கள் ஜூலில் இருக்கக்கூடிய ஆன்சரை நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ அப்போ 1 ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு வாட். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் 1 எலக்ட்ரான் வோல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 to the power of minus 19 ஜூல். அப்போ 1 ஜூல் ஈக்குவல் டு என்ன, 1 divided by 1.6 into 10 to the power of minus 19 வோல்ட் அல்லது எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கொஸ்டினில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க 432 ஜூலு அப்படின்னு இருக்கும். அதுலேருந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்போ நீங்கள் கட்டாயமாக என்ன வேல்யூ வருதோ, இப்போ 400னா இந்த 432 டிவைடட் பை 1.6 into 10 to the power of minus 19. இதை நீங்கள் நான் சொல்லும்போது உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நான் என்ன கொடுக்கலான்னா 100 ஜூல்ஸோட வேல்யூ எவ்வளவு, 200 ஜூல்ஸோட வேல்யூ எவ்வளவு, 500 ஜூலோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு ஆன்சரில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணுங்கள். இந்த கன்வர்ஷனை நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், நான் சொல்லலாம், இதை நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் என்ன இஷ்யூனா கொஸ்டினில் கேட்கும்போது தான் உங்களுக்கு அந்த தடுமாட்டம் வரும். அதனால் இந்த எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஜூலுக்கும் ஜூல்லேருந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் உங்களுக்கு அது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் என்ன செஞ்சாகணும், ஒவ்வொரு சம்மையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எந்த கொஸ்டின்லையும் ஜூல்னு ஒரு வார்த்தை இருந்தால் அதை எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றுங்க. அவங்களே கேட்கலனாலும் கேட்டாலும் கேட்கலனாலும் எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் ஜூல்னு மாற்றுங்க. இது உங்கள் சம்முக்கு தேவைப்பட்டாலும் படலைனாலும் ப்ராப்ளம் இல்லை. அந்த கன்வர்ஷன் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். சரிங்களா? ஸோ இந்த கன்வர்ஷன் தேவை, இது எப்படி கன்வெர்ட் ஆகுதுங்கிற அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியணும். அதற்காகத்தான் இதை நம்ம சொல்லியிருக்கோம். இதை அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்வால்வ்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டில். இதில் டைபோல் இருக்கக்கூடிய விஷயம் பார்க்குறோம். ஸோ டைபோல் நம்ம யூஸ்வலாக பார்க்கும்போது என்ன பண்ணிடுவோம், P இன்ட்டு ஆர் அல்லது இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி U அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இங்கே K இன்ட்டு Q டிவைடட் பை ஆர் இல்லைவா. அதே ஆர்டரில் இங்கே K இன்ட்டு P அதாவது டைபோல் அப்படிங்கிற விஷயம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இல்லை KP இன்ட்டு Q இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இந்த ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா. அதை பேஸ் பண்ணுறத ஒரு இன்டகிரேஷன் சிஸ்டம் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்லணும். பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் டார்க் வில் பி வாட். ஸோ அந்த டார்க்குங்கிறது யூஸ்வலாக ஒர்க் டனும் டார்க் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ரெண்டுமே என்ன ஆகும்னா நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டில் தான் கவரேஜ் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கான 2 கியூக்கும் இன்பிட்வீனில் டைபோல் இருக்குது பிளேஸ் பண்ணப்படுது வித் சப்ட் ஆங்கிள் டீட்டா அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா டார்க்கோட வேல்யூவை இன்ட்டு டி டீட்டா அந்த ஆங்கிளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டூவில் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம். பண்ணும்போது
டார்க்கோடைய ஃபார்முலா PE sin theta and d theta. அதை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் PE cos theta மைனஸ் இங்கே theta limit 0, இங்கே limit 1. இதை கொண்டு வரும்போது you will get cos 90 minus theta which is nothing but PE cos theta. என்றைக்குமே பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு டைபோல் அப்படின்னு சொல்லும்போது யூவோட வேல்யூ மைனஸ் PE என்றோ அல்லது மைனஸ் PE cos theta என்றோ குறிப்பிடப்படும். லைக்வைஸ் டார்க்குன்னு சொல்லும்போது PE sin theta. இது இந்த யூனிட்டோட முக்கியமான டேக்அவேல ஒன்று. என்ன காரணம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சில கொஸ்டினில் டக்குன்னு டார்க்கையும் யூவையும் ரேஷியோவாக ப்ரொபோர்ஷனேட் பண்ணினா என்ன வரும் அப்படின்னு கேட்கும்போது இதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் tan theta. வென் எவர் தே ஹேவ் சம் ஆங்கிள் ஒரு 45 டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இதை tan 45ன்னு போடலாமா, போட்டால் த வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன அர்த்தம், டார்க்கும் யூவும் ஒன்று, ஆனால் மைனஸ் யூவும் டார்க்கும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இது நிறவ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து இன்னும் ட்விஸ்டடாக கேட்கணும் அப்படின்னா வென் tan 60 அப்படிங்கிற வேல்யூ வரும்போது √3 அப்படின்னு வரும். அப்போ உங்களுக்கு டார்க்கோட வேல்யூவும் மைனஸ் √3 இன்ட்டு யூ. இது எந்த அளவுக்கு ரேஷியோவில் இருக்குது, ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது, இதை √3:1 அப்படின்னு கூட குறிப்பிடலாம் இல்லையா. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்டர்லேயும் உங்களுக்கு அதுக்கான கால்குலேஷன்ஸ் வரும். மற்றபடி இதில் மீதி இருக்கக்கூடிய அந்த க்யூவோட வேல்யூ பின்னு சொல்லும்போது Q into D அப்படிங்கிற வேல்யூ, இந்த ஏங்கிற டிஸ்டன்ஸு, இது எந்த இதுலையுமே சேஞ்ச் இருக்காது. நம்மளோட முக்கியமான ரிலேஷன்ஷிப்பை எதில் பேஸ் பண்ணி வருதுன்னா U which is equal to minus PE cos theta என்பதிலும் டார்க் which is equal to PE sin theta என்பதிலும் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை மைண்டில் வைங்க. இது சம்மந்தப்பட்ட வெரி ஃபியூ MCQs ஆல்சோ அவைலபிள். கொஸ்டின்ஸில் பழைய கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்டிருக்கு. இந்த JEE மெயின்ஸோட கொஸ்டின்ஸு, அப்புறம் ஓல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் என்ட்ராமினேஷன் பழைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஒரு சிலது எனக்கு பார்த்தா தான் ஞாபகம். அதனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட். மோரோவர் நான் MCQ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்மரி கொடுப்பேன் இல்லையா, அந்த சம்மரியில் இந்த ஃபார்முலா கண்டிப்பாக இடம்பெறும். ஆனாலும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி வந்துச்சுங்கிற டயக்ராம், அதோட டெரிவேஷன்ஸை ஒரு தடவை தெளிவாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். ஏன் நம்ம அதை இன்சுலேட்டர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணலாங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்சுலேட்டர்ஸ் டசன்ட் அலவ் எலக்ட்ரிசிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிங்கிறதுனால அதுக்கு நம்ம பார்க்க முடியாது. பட் கண்டக்டர் என்பது ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃப்ளோவாக அலோவ் பண்ணக்கூடிய மின் கடத்திகள் இல்லவா. ஸோ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி பார்க்கும்போது யூஸ்வலி இதோட முக்கியமான விஷயமே த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கேவிட்டி ஆஃப் எனி கண்டக்டர் இஸ் 0. ஏன்னா அதோட மைய பகுதியை பொறுத்த மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ மட்டும் 0 அல்ல. இங்கே இருக்கக்கூடிய இங்கே சிக்மான்னு கொடுத்துருக்குல, வாட் இஸ் தட் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜ் டென்சிட்டி, நம்ம இதான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சார்ஜ் டென்சிட்டி which is nothing but Q with respect to area, charge with respect to area, அதனோட யூனிட் C கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த வோல்டேஜ் கூட இன்பிட்வீன் சென்டரில் பார்த்தீங்கன்னா V0, இந்த V0 என்று குறிப்பிடப்படுறது இனிஷியல் வோல்டேஜ். நமக்கு இதில் சப்ளை பண்ணக்கூடிய அந்த அதில் சப்ளை ஆகக்கூடிய வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதோட இனிஷியல் வோல்டேஜ் தான் இருக்குமே தவிர அதில் எந்த விதமான மதிப்பு கூட்டப்பட்ட விஷயங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. த்ரூ த ப்ராசஸ் த V which is equal to V0 which is equal to constant unless acted by. இந்த வோல்டேஜ் என்பது ஒரு பேட்டரியிலேருந்து நமக்கு சப்ளை பண்ணப்படும் போது இட் வில் பி லீனியர். இதில் என்ன ஆகும்னா நடுப்புற ஒரு கெப்பாசிட்டர் வைக்கும்போதோ அல்லது ஒரு ரெசிஸ்டர் வைக்கும்போதோ அது தடைப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அது செலுத்தும். நம்ம கேட்குறது வோல்டேஜ்லேருந்து இந்த சர்க்கியூட்டுக்கு வரக்கூடிய வித்தவுட் எனி டிஸ்டர்பன்சஸ் இருக்கும்போது அந்த இடத்துல ஓவரால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி கான்ஸ்டன்ட். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் கெப்பாசிட்டன்ஸோ ரெசிஸ்டன்ஸை பற்றியே படிக்கும்போது என்ன ஆகும்னா என்னடா அது அன்றைக்கி கான்ஸ்டன்ட் நீங்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்காக சொல்கிறேன், அன்லஸ் ஆக்டட் அப்பான் பை கெப்பாசிட்டன்ஸோ ரெசிஸ்டன்ஸோ இல்லாத பட்சத்தில் V is கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். V மட்டும் இல்லை, I இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அதற்கப்புறமா இதில் சேஞ்ச் ஆகும்போது தான் மற்ற விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகும். இதோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்த மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இட் ஒன்லி ஆக்ட் ஆன் தி அவுட்டர் ஃபீல்டு. இந்த அவுட்டர் ஃபீல்டில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் போகும், பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த ஆர்டரில் தான் அதோட மூவிங் இருக்குமே தவிர ஒரே சார்ஜஸ் சேம் சார்ஜஸ் லைக் சார்ஜஸ் என்றைக்குமே ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட். அதுவும் உங்களுக்கு இதில் தேவையான ஒரு டேக்அவேயாக இருக்கும். அதே போல் இங்கே சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ அவுட்டர் சர்ஃபேஸை பொறுத்த மட்டும் லெஸ் தென் 0வாக இருக்கும். அதுவே உங்களுக்கு சார்ஜ் கண்டக்டிங் மீடியம்ஸ் இருக்கு இல்லையா, அக்செப்டிங்கோ கோயிங்கோ அந்த இடத்துல இருக்கும்போது அதோட வேல்யூ மோர் தென் 0வாக இருக்கும். ஸோ இட் வில் பி த கண்டக்டிங் பாடி. எந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சார்ஜோட அட்ராக்ஷன்
அண்ட் டிஃப்ளெக்ஷன் எண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி அதிகமாகும், எந்த பக்கம் ரியாக்ட் ஆகலையோ அங்கே லெஸ் தென் 0 ஆகவும் இருக்கும். ஸோ இதை தான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க. இது கண்டக்டரை பேஸ் பண்ணி வரும்போது இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எம்சிக்யூவில் ஒன்று, எலக்ட்ரிக் ஃபீல்டோட மதிப்பு 0ஆக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் என்ன சொல்லிட்டேன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டும் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும். அப்படியே அடுத்த டாபிக் மூவ் ஆகிடலாம். தி நெக்ஸ்ட் ஒன் கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ ரிகார்டிங் கெப்பாசிட்டன்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் நமக்கு யூஸ்வலாக பார்க்கக்கூடிய ஃபார்முலா கேபிட்டல் சி capacitance which is equal to Q by V. இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக இந்த சீன்னு சொல்லும்போது நம்ம கூலும்பை தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, கூலும்ங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். இப்போது இதே இடத்துல சீன்னு வரும்போது நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும், அதையும் நம்ம ஒரு கிளாரிட்டியாக பார்த்துடலாம். அப்போது இந்த கூலும்ங்கிறதுக்குமே சார்ஜுங்கிறது ரெண்டுத்துக்குமே கேபிட்டல் சி தான் வரும், அதில் எந்த ஒரு குழப்பத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், இயல்பாகவே அதற்கான ஃபார்முலா சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தி கிவன் வோல்டேஜ் அல்லது கிவன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் இதனோட யூனிட் எஃப்னு சொல்லுவாங்க. எஃப் இஸ் நத்திங் பட் 1 farad. 1 farad which is technically equal to charge by volt. ஸோ சார்ஜோட வேல்யூவான கூலும் பை வோல்ட்னு சொல்லும்போது ஆம்பியர் செகண்ட் டிவைடட் பை வோல்டேஜ்னு சொல்லும்போது வாட் பர் ஆம்பியர். இந்த வாட் மேலே போச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா திஸ் ஆம்பியர் கோஸ் அப், ஆம்பியர் ஸ்கொயர் செகண்ட் டிவைடட் பை வாட். ஸோ அதே போல் இந்த வாட்டையும் நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a square ts divided by joule per second, இந்த செகண்டும் மேலே போகும். ஸோ இதோட ஃபைனல் ஸ்டெப் a square s square divided by நியூட்டன் மீட்டர். ஸோ இந்த ஆர்டரில் உங்களுக்கு போகும். இதையும் நீங்கள் ஃபர்தராக a square s square divided by கிலோகிராம் மீட்டர் per second square into மீட்டர் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணும்போது தி ஃபைனல் அவுட்புட் வில் பி a square s power 4 divided by கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். நீங்கள் இவ்வளோ மொத்தமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறத விட சிம்பிளாக எதை ஞாபகம் வச்சுக்கலாம், சார்ஜ் அல்லது கூலும் டிவைடட் பை வோல்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது இதோட யூனிட் கன்வர்ஷன். இதோட எம்எல்டி ஃபார்ம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நேரம் பார்த்துருப்பீங்க. அது என்னங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அல்லது யூ கேன் ரைட் இட். இதை நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிளியராக தெரிய வரும். இப்போ இந்த ஃபேரடுங்கிறது ஒரு சயின்டிஸ்டின் நினைவாக இருக்கக்கூடிய அந்த பெயர் தான் ஃபேரடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் யூ மீன் பை எ கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் அ டிவைஸ் தட் ஸ்டோர்ஸ் யூனா என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அண்ட் வாட் யூ மீன் பை கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் தி எபிலிட்டி டு டூ ஸோ. ஸோ எபிலிட்டி டு ஸ்டோர் யூ விச் இஸ் கால்ட் அஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இதோட சிம்பிள் ரெண்டு பேரலல் பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி தான் சிம்பிள் இருக்கும். வோல்டேஜுக்கும் இருக்கும், பட் வோல்டேஜ்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது சின்ன சின்ன வெவ்வேறு சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த மட்டும் ரெண்டு ஈக்குவல் பிளேட்ஸ் பேரலல் பிளேட்டோட சிம்பிள் இருக்கும். ஸோ பேரலல் பிளேட்டுங்கிறது எதை மெஷர் பண்ணுதுன்னா விச் இஸ் நத்திங் பட் திஸ். இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு பிளேட் ஹை ஆர்டரில் இருக்கும் பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் நெகட்டிவ்னு இருக்கும். ஸோ என்ன பண்ணுன்னா கிவன் அப்பான் தி வோல்டேஜ், உங்களுக்கு வோல்டேஜ் கொடுக்க கொடுக்க என்னாகும், ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வில் பி தேர். சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இது ஃப்ளோ ஆகி என்ன பண்ணோம்னா இங்கேருந்து இது கடத்தும். கடத்துறது மட்டும் கிடையாது, இட் ஸ்டோர் சம் எனர்ஜி. எதற்காக அப்படின்னு கேட்கும்போது இட் வில் பேக்கப். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி இன்னொரு மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதோட பேஸே என்னன்னு கேட்டிங்கன்னா Q டிவைடட் பை V விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V. whenever you are increasing the voltage, charge will also increases அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ் போய்கிட்டே இருக்கும். இதோடைய பெர்மிபிலிட்டியை E நாட்னு சொல்லுவோம், எப்சிலான் நாட்னு சொல்லுவோம். இதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸுங்கிறத Dன்னு சொல்லுவோம். இதனோட ஏரியாவை ஏன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இது எல்லாமே வருதா, இதை பேஸ் பண்ண ஃபார்முலாவே இருக்குது. C which is equal to எப்சிலான் நாட் A divided by D. சார் இப்போ தானே சொன்னீங்க Q டிவைடட் பை Vன்னு, இரண்டும் ஒன்று தான். எப்சிலான் நாட்டோட யூனிட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், C ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர், இங்கே டிஸ்டன்ஸோட யூனிட்டு மீட்டர். ஸோ இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை ஃபைனலாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் எண்ட் வித் ஃபேரடுங்கிறது தான் எண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. இதே பேசிஸில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இந்த எப்சிலான் நாட் இன்ட்டு A இன்ட்டு டிவைடட் பை D which is equal to Q divided by V அப்படிங்கிற இந்த சப்ஸ்டியூஷன் ரெண்டுத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த Qவையும் Aவையும் கூட இணைக்கலாம். ஸோ Q divided by A, இந்த A பாட்டமுக்கு V மேலே போச்சுன்னா எப்சிலான் நாட் டிவைடட் பை D இன்ட்டு V. இந்த Q டிவைடட் பை Aங்கிறது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், என்னது, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி விச் இஸ் நத்திங் பட் சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. இப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். இது தவிர இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ விச் இஸ் நத்திங் பட்
q divided by epsilon naught அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை சொல்லும்போது நம்ம ஃப்ளக்ஸையும் நம்ம இதில் குறிப்பிடலாம். இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வரும். இதை இணைக்கக்கூடிய நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹேவ் டு இந்த விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி இதில் நம்ம கம்ப்ளீட்டாக படிப்போம். அது என்ன எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ கெப்பாசிட்டன்ஸுங்கிறது ஒரு கெப்பாசிட்டர், 2 கெப்பாசிட்டர், 3 கெப்பாசிட்டர் இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கெப்பாசிட்டர் இந்த ஆர்டரில் இருந்து ஸோ அதற்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் ஆகி போயிருக்கும். ஸோ a battery will be there. அந்த பேட்டரிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது மூணுத்துக்கும் பேரலான சப்ளை கொடுக்கும்போது இட் இஸ் நத்திங் பட் பேரலல் அப்படின்னு பார்க்குறோம். இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா நமக்கு வேறுபடும் இல்லையா? அந்த ஃபார்முலா வேறுபடும் போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ இதில் சில விஷயங்கள் நம்ம வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்ல போடுவோம், அல்லது ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஷார்ட் ஆஃப் பண்ணுறது எது அப்படிங்கிறதுலாம் அப்கமிங் தியரியில் உங்களுக்கு டேட்டாவாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேரலல்ங்கிறத பார்க்க போகிறோம். பேரலல் பிளேட்டை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. அதோட டயக்ராம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதோட டைப்ஸ் அதோட ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு we will go to next step. The next topic is parallel plate capacitor. நம்ம as I mentioned earlier 2 plate அதுக்கு surface charge density is 5. இதனோட ஏரியாங்கிறது A, இதனோட ஏரியா 1 and 2 ரெண்டுத்தோட ஏரியாவும் ஒன்றாகவே இருக்கும். The distance between the plates is nothing but your D. இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டின்னு சொன்னேன் இல்லையா? இதை பேஸ் பண்ணி வரதுக்கு முன்னாடி இது எங்கேருந்து வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுலேருந்து வரும்போது எப்படி அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன். ஸோ விச் இஸ் நத்திங் பட் சார்ஜ் டென்சிட்டி டிவைடட் பை எப்சிலான் நாட். இது நம்ம ஏற்கனவே போன யூனிட்டையும் பார்த்துருப்போம், கடைசியில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த சார்ஜ் டென்சிட்டி விச் இஸ் நத்திங் பட் q பை ஏ அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணும்போது 2 பிளேட்டுக்கான வேல்யூ 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் 2 எப்சிலான் நாட்னு சொல்லும்போது 2 times of charge density divided by 2 epsilon naught னு போடும்போது sigma divided by epsilon naught. The value of sigma is nothing but your charge density அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட்டு கூலும், அதாவது சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த க்யூவோட வேல்யூவான ஏ க்யூ பை ஏ அப்புறம் இந்த எப்சிலான் நாட் இது எல்லாத்தையும் இது பண்ணும்போது we will have the electric field. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவான q பை ஏ இன்ட்டு எப்சிலான் நாட்டோட இன்ட்டு டியை மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல். இது மட்டும் இல்லாமல் பொட்டன்ஷியலோட இந்த q டிவைடட் பை வியையும் இந்த எப்சிலான் நாட் ஏ மேலே போகுது, டி டிவைட் ஆகுது. அப்படி ஆகும்போது q by v which is equal to epsilon naught a by d. So already we know that the value of capacitance which is nothing but q by v அதன யூனிட் ஃபேரட் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்படி தான் இது எலக்ட்ரிக் ஃபீல்டுலேருந்து தான் இதோட ஆரிஜினேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு q by v which is also known as epsilon naught a by d. ஏன்னா இந்த யூனிட்டோட பெரிய இஷ்யூ என்னன்னு கேட்டால் கொஸ்டினில் சில நேரம் க்யூவும் வியும் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஏரியாவையும் திக்னஸை பற்றி அவங்க குறிப்பிட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எப்சிலான் நாட் ஏ இன்ட்டு டியை தான் நீங்கள் கொண்டு வர முடியும். ஆக மொத்தம் உங்களுக்கு எப்சிலான் நாட்டோட வேல்யூவும் சரியாக ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக 1/4 எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம போடும்போது 9 × 10⁻⁹ சிம்பிளாக போட்டுரும். பட் இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.85 × 10⁻−12 சி ஸ்கொயர், அதாவது கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இந்த வேல்யூ ஏரியா விச் இஸ் இன் மீட்டர் ஸ்கொயர், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் இஸ் இன் மீட்டர். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னு நம்ம சொல்லும்போதே கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா? எலக்ட்ரிக்கல், அதாவது இந்த ரெண்டு பக்கமும் எலக்ட்ரிசிட்டியை ப்ராப்பராக டிரைவ் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு கே விச் இஸ் ஈக்குவல் டு இ பை எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. வி ஈக்குவல் டு இ இன்ட்டு டி, இது ஆல்ரெடி எப்சிலான் சிக்மா டிவைட் பை எப்சிலான் நாட்னு ஒரு விஷயம் இருக்கா. ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடிய சி விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி இல்லையா? ஸோ எப்சிலானோட இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேங்கிற வேல்யூ ஆட் ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் டைஎலக்ட்ரிக் மீடியம்னு நம்ம சொல்லும்போது இதில் கெரசின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, லைக் பெட்ரோலியம் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ பெட்ரோஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நமக்கு டைஎலக்ட்ரிக் மீடியமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மீடியம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூவோட நம்ம என்ன செஞ்சாகணும், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட கேவோட வேல்யூ, அதோட வேல்யூ 9 × 10⁻⁹ எந்த சேஞ்சும் இல்லை, இட் வில் பி மல்டிப்ளைடு வித் எப்சிலான் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ டைஎலக்ட்ரிக் இருக்கும் பட்சத்தில், அப்படி இல்லைன்னா இட் இஸ் ஆக்சுவலி இ நாட் பை ஏ.
when usage of dielectric யூஸ் பண்ணும்போது epsilon naught A into K divided by D அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இங்கே நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணும். சரியா? The next topic we are going to see is combination of capacitor. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சீரியஸில் ஏற்படுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் இருக்குல்லையா, அதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சி எஃபெக்டிவ் அல்லது சி டோட்டல்னு சொல்லுவோம். இதை மெக்கானிக்கலில் பார்க்கும்போது சி ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த டோட்டல் வேல்யூ ரிசல்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் பார்க்கும்போது எஃபெக்டிவ்னு சொல்கிறோம். ஸோ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சி ஈக்குவல் டு கியூ பை வி, அதுவே வி மேலே போச்சுன்னா கியூ டிவைடர் பை சி. இப்போது சீரீஸில் நமக்கு கனெக்டாக இருக்கும்போது the value of Q will be constant. ஸோ இதில் ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் டர்ன் பண்ணலாம். C which is equal to Q by V மாற்றலாம். ஸோ Q which is equal to C into V மாற்றலாம், அல்லது V which is equal to Q by C மாற்றலாம். இப்படி 3 ஆர்டர்லையுமே இந்த ஃபார்முலாவை நம்ம பர்மிட்டட் காம்பினேஷன்ஸில் மாற்றிட்டே இருப்போம். வென்எவர் உங்களுக்கு எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அது ஃபார்முலாவில் வரணும். ஸோ சீரீஸ் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது Q is constant, அதுவே பேரலல் அப்படின்னு சொல்லும்போது V is constant. அவ்வளோதான். இதை நீங்கள் மைண்டில் ஒன்லைனராக நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா மீதி எல்லாம் ஈஸி. எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மாறும், சார்ஜ் மாறும், ஆனால் Q மட்டும் மாறாது. அப்படின்னா Q by C டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு Q by C1 Q by C2 Q1 Q2 Q3 இப்படி எல்லாமே வரலாம். பட் when Q is கான்ஸ்டன்ட்னு சொல்லும்போது Q1 Q2 Q3 இது எல்லாத்தையுமே நம்ம Qன்னு தான் போடுவோம். போடும்போது this Q is taken out, இதோட நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுது. அப்போ 1 by C வித் C டோட்டல் அதாவது C சீரிஸ் ஈக்குவல் டு 1 by C1 1 by C2 ப்ளஸ் 1 by C டு த பவர் ஆஃப் n அப்படின்னு எத்தனை பிளேட்ஸ் வருமோ அத்தனை பிளேட்ஸும் இதில் ஆகும். இதுவே நம்ம பேரலல் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனில் கொடுக்கும்போது வியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் ஆகுது. அப்போது C விச் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடர் பை V. இப்போ வியும் கெப்பாசிட்டன்ஸும் மல்டிப்ளை ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல Qவும் Cயும் தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ திஸ் வோல்டேஜ் இஸ் மல்டிப்ளைட். அப்போ Q விச் இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு V. இங்கே Q சேஞ்ச் ஆகும், V சேஞ்ச் ஆகும், C சேஞ்ச் ஆகும், V வில் நெவர் சேஞ்ச். அப்போ என்ன அர்த்தம், இங்கே எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கும்போது C டோட்டல் அல்லது C பேரலல் இன்ட்டு V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் காமன் அப்படின்னு சொல்லும்போது C1 V1 C2 V2 C3 V3 இப்படி n டைப்பில் போய்கிட்டே இருக்கும். n நம்பர் Cn Vn. இதில் வோல்டேஜ் எப்போல்லாம் பேரலல் அப்படிங்கிற கண்டிஷன் வருதோ அடுத்த செகண்ட் C1V ப்ளஸ் C2V ப்ளஸ் C3V அப்படின்னு போகும். அப்போ விங்கிறது மட்டும் காமன் ஆகுதா, அதை நீங்கள் வெளியில் எடுக்கும்போது this V will cancel with this V. அப்போது C net அல்லது C parallel which is equal to C1 C2 C3 இதெல்லாம் ஆட் ஆகும். ஸோ அதனால் இதோட பேஸே என்ன அப்படின்னு கேட்கும்போது சீரீஸ் அப்படின்ட்டு சொல்லும்போது Q is constant. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்லைனருக்கு இதெல்லாம் தான் தேவை. பேரலல்னு வரும்போது V is constant அப்படிங்கிறத மட்டும் கிளியராக புரிஞ்சுங்க. அது ஏன் Q கான்ஸ்டண்ட்டாக V கான்ஸ்டண்ட்டாக மாறுதுன்னா அந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போதே புரியும். ஸோ சீரீஸ்ன்னு நமக்கு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு காமன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்லேருந்து விலேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும்போது ஒரு சார்ஜ் அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே இதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே. ஸோ த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் வில் வேரி அண்ட் ஆல்சோ இப்போ Qங்கிறது பொறுத்த மட்டும் இதுக்கு ஈக்குவலாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ parallel circuit அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் வில் பி செப்பரேட்டட். ஸோ ஒவ்வொரு டெர்மினலுக்கும் வோல்டேஜ் தனித்தனியாக செப்பரேட்டடாக போய்கிட்டே இருக்கும். ஸோ வோல்டேஜ் வில் பி காமன் பட் அட் த சேம் டைம் வாட் வில் பி சேம், இங்கே Qவோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ Qங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் வேல்யூ ஆஃப் V இஸ் கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல பார்க்கும்போது V வேரியபிள், Q இஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட எல்லா ஃப்ரேமிங்குமே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணியே நீங்கள் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக மைண்டில் வச்சிட்டிங்கனாலே மற்ற எதுவுமே பெரிய விஷயம் இருக்காது. சரிங்களா? ஸோ வி ஹவ் ரீச் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர். இந்த பேசிஸில் பார்க்கும்போது எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது யூஸ்வலாக நமக்கு ஞாபகம் வரக்கூடியது கைனெட்டிக் எனர்ஜி. அதை நம்ம 1/2 mv² சொல்லுவோம். அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது m × g × h. ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு விஷயமே இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் கைனெட்டிக் எனர்ஜி. ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதன் பொறுத்து தான் போகும் இல்லையா. ஸோ இதே ஃபார்முலாவை பேஸ் பண்ணி 1/2 × capacitance × v² அப்படிங்கிறது இதற்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எதுலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா W which is equal to இந்த Qவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே தெரியும் C × V இருக்கு இல்லையா. ஸோ 1/2 CV² which is nothing but Q² divided by 2C. Q² னா C² into V² divided by 2C போட்டு பாருங்க. கட் பண்ணால் 1/2 CV² அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ஒரு வகை. அடுத்து
W which is equal to 1 by 2 CV square இருக்கு இல்லையா, இதில் C தனியாக எடுத்துக்கிறோம், இந்த V ஸ்கொயர்லேருந்து ஒரு V எடுக்கிறோம், அப்புறம் ஒரு V எடுக்கிறோம். ஸோ CV is nothing but Q into V divided by 2. இந்த ஆர்டர்லேயும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபார்முலாவில் நீங்கள் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் அல்லது எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா கெப்பாசிட்டன்ஸும் வோல்டேஜும் கொடுக்கும்போது வரக்கூடிய ஃபார்முலா 1 by 2 CV ஸ்கொயர், சார்ஜும் வோல்டேஜும் நமக்கு கொடுக்கும்போது வரக்கூடிய ஃபார்முலா 1 by 2 Q into V. ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஃபுல்லாக நமக்கு விளையாடும்போது சியோட வேல்யூ, வியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன காம்பினேஷனில் எப்படி வேணாலும் கொஸ்டின் வரலாம். ஸோ அதற்காக தான் நான் சொன்னது திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால தான் பேசிக்கலி என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது 1 by 2 MV ஸ்கொயர் மாதிரியே இங்கே 1 by 2 CV ஸ்கொயர். ஏன்னா இங்கே 1 by 2 M into V ஸ்கொயர்னு சொல்லும்போது மாஸ், இங்கே வெலாசிட்டி இல்லையா. ஸோ அதே ஆர்டரில் தான் இங்கே என்ன பண்ணுது, சார்ஜு அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு வோல்டேஜ் அப்படிங்கிறத இங்கே மைண்டில் வைங்க. அதை பேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மீதி இருக்கிற எல்லா ஆன்சர்ஸும் கொண்டு வரது ஈஸி. சரிங்களா. இதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா அதை பேஸ் பண்ணி கொண்டு வரும்போது கியூவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா இன்ட்டு ஏ. ஏன்னா சார்ஜை பொறுத்த மட்டும் இங்கே சார்ஜ் டென்சிட்டி கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னு போடும்போது இந்த கூலும்பு ஸ்கொயர் ஆகுது. ஸோ லைக்வைஸ் இங்கே கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ C0 ஈக்குவல் டு எப்சிலான் நாட் பை ஏ, இந்த சியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்சிலான் நாட் ஏ பை ஏங்கிறது மேலே போகுது, பை டிங்கிறது வேல்யூ போகுது. தென் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி டிவைட் பை எப்சிலான் நாட். இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து எடுக்கும்போது தனியாக திஸ் வேல்யூ இஸ் டேக்கன் அவுட். இப்படி எடுத்து கூட நம்ம என்ன செய்யலாம்னா, ஸோ வி ஹாவ் சிக்மா ஸ்கொயர் பை எப்சிலான் நாட்டுங்கிறத எப்படி எழுதலான்னா சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு எப்சிலான் நாட் டிவைடட் பை எப்சிலான் நாட் ஸ்கொயர். இப்படி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். அல்லது இது சிம்பிளாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலே ஒரு எப்சிலான் நாட்டு பாட்டமில் ஒரு எப்சிலான் நாட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சிக்மா ஸ்கொயர் எப்சிலான் நாட் டிவைடட் பை எப்சிலான் நாட் ஸ்கொயர். இதை ஏன் சார் இப்படி நம்ம வேலை பண்ணி கொண்டு வர்றது மூலமாக இது ரெண்டுத்தையும் தனியாக பிரித்தா இ ஸ்கொயர் இன்ட்டு எப்சிலான் நாட். இப்போ இவ்வளவும் கஷ்டப்பட்டு 1 by 2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் ஏ இன்ட்டு டி இதெல்லாம் ஏன் கொண்டு வரோன்னா, whenever they have given ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by 2 CV ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா, அதே ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by 2 QVன்னு ஒரு ஃபார்முலா, இவ்வளவு நம்ம படம் பண்ண சொல்லிவிட்டு இங்கே எப்சிலான் நாட் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஏரியா இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, இதையும் நான் மைண்டில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு, இதே Q ஸ்கொயர் டிவைட் பை 2Cங்கிற ஃபார்முலாவில் தான். ஸோ ஒரு ஒர்க் டனை பொறுத்த மட்டும் வி ஹாவ் கூலும் வெலாசிட்டி இதை சேவ்ஸ் பண்ணுறதுக்கு 1 by 2 CV ஸ்கொயர், 1 by 2 சார்ஜ் Q இன்ட்டு வோல்டேஜ் அது ஒரு ஆர்டர் இருக்குது, 1 by 2 எப்சிலான் நாட் இன்ட்டு இ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்ட்டு டி. இப்படி பல ஃபார்முலாஸ் நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. கவனிச்சிங்களா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்தா தான் உண்டு. செகண்ட் ஃபார்முலா எக்ஸிக்யூட் பண்ணோன்னா சார்ஜ் வேணும். தேர்டு ஃபார்முலா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஈநாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏரியா, திக்னஸ் இந்த 3 வேல்யூவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் அல்லது எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முற்பட்டிங்கன்னா இந்த 3 வேல்யூஸும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையான யூனிட்டு. இதெல்லாம் எப்படி கன்சர்வ் ஆகுதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சம்மரியில் இது எல்லாமே எங்கெங்கே வந்துச்சு என்னென்ன வந்துச்சுங்கிறதையும் உங்களுக்கு நான் கன்க்ளூட் பண்ணி சொல்லிடுறேன். டோன்ட் வரி அபவுட் தட். சரிங்களா. ஸோ வி ஹேவ் ரீச் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். மோஸ்ட்லி நம்ம தியரி அண்ட் கான்செப்ட்ஸை நம்மளால் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ நம்ம சொல்லியாச்சு. இதை ரெஃபர் பண்ணிவிட்டு இதில் நம்ம எந்த ஃபார்முலாஸ் எப்படிலாம் கன்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த கன்சர்வேஷனை கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு மேண்டேட்டு. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நமக்கு எம்சிக்யூஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயங்களில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் அதை நோட் பண்ணுங்கள். அப்புறம் கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லக்கூடிய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே, எப்சிலான் நாட்டோட வேல்யூ, இதோட ஃபார்முலேஷன்ஸ்லாம் எங்கெங்கே வந்துச்சு அதை கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். லைக்வைஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்புறம் டைபோலுங்கிற விஷயம், இதுலேருந்து பொட்டன்ஷியல், அப்புறம் எனர்ஜி, இதில் எனர்ஜி ஸ்டோர்டு பை த கெப்பாசிட்டர் W, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத நம்ம ஃபுல்லாக 2 பார்ட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ யூ கேன் ஆல்சோ ரெஃபர் பார்ட் நம்பர் 1. அதுலேயுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், சால்வ்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் NCERT புக்ஸில். சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடோட இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக அந்த ஒரு பார்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் NCERTயோட எக்ஸாம்பிளார் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலி வில் பி கோயிங் டு MCQs. இதான் நம்மளோட பேட்டர்ன். இதே ஆர்டரில் ஃபாலோ ஆகப்படும்.
ஸோ மாடியூலுங்கிறது ஒரு சாப்டரோட பேரை மாடியூல்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்ட் நம்பர் 1லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பார்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் நம்பர் 1லேருந்து நம்பர் 7 வரைக்கும் இந்த ஆர்டரில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா தியரியும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். லைக்வைஸ் எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷன், எம்சிக்யூஸ் அண்ட் தேர் எக்ஸ்ப்ளனேஷன், இது எல்லாத்தையும் உங்களால் ரெஃபர் பண்ண முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அவர் ஆஸ் யூஷுவல் டிஸ்க்ளைமர் என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் பயன்படுத்திங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், please like our content, share our content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.